ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏன் மாடி தோட்டம் ஆரம்பித்தேன் அண்ட் நீங்கள் ஏன் மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மாடி தோட்டம் ஆரம்பிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. மாடி தோட்டம் இல்லை வீட்டு தோட்டம் எதுவாக இருந்தாலும் எனக்கு வீட்டுக்கு கீழே இடம் இருக்குது, ஆரம்பிக்க முடியல, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அண்ட் அது எப்படி வந்து அவங்க மாற்றிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்த ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களும் ஒரு தோட்டம் மாதிரி வைக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. வந்து பார்த்திங்கன்னா 2017 ஜூன் கிட்ட நான் வந்து ஆரம்பித்தேன். இப்போ வந்து 2019 ஜூன் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம கோர் கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய ஐடி கம்பெனி. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாப் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா யூஎஸில் வந்து அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப ரிசெஷன் இருந்துச்சு. அந்த டைமிங்கில் வேணாம் அப்படின்ட்டு சொன்னதுனால அப்படியே அப்செட் ஆகி வந்தோம். இப்போயுமே சின்ன பையன் தான், பட் ஆனால் அப்போ இன்னுமே சின்ன பையன், ஒரு 23 வயசு இருக்கும் அந்த டைமிங்கில். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 23 வயசில் நல்ல ஒரு லைஃப் செட்டில்டு. நமக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து கார் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து விடுது. அந்தளவுக்கு ஒரு ரேஞ்சில் நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு நினைக்கும் போது அதெல்லாம் கிடையாதுன்ட்டு அப்படி தட்டி விட்ட ஒரு தருணம் அது. அப்போ சரி கொஞ்சம் கார்டனிங் மாதிரி பண்ணுவோமே அப்படின்ட்டு அப்படியே மைண்ட் அப்செட் இல்லாமல் அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் மாடி தோட்டம் அப்போ ஆரம்பித்தது தான். மாடி தோட்டத்தை பற்றி நாலேஜும் அப்போ தான் தெரிஞ்சுது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தாத்தா பாட்டிலாம் நிறையா வந்து தோட்டம் சம்மந்தமாகலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. தாத்தாக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தேன் அண்டு எனக்கும் பண்ணணும்னு ஆசை. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடி தோட்டம் கிட் இருக்குல்ல, அந்த கிட்டை வந்து நம்ம மாதவரம் ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போய் வாங்கினேன். ஆதார் கார்டு கொடுத்து வாங்கினேன். 2000 ரூபா சம்திங் சொன்னாங்க நினைக்கிறேன். 30 பேக்கு என்னமோ கொடுத்தாங்க. அண்டு நல்லா வந்தது. அது வாங்கிட்டு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னாங்க. அதை அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபெயிலியர் தான், ரொம்பவே ஃபெயிலியர் தான் சொல்லலாம். ஏன்னா பெருசாக எதுவும் வரல. வேணா அவங்க கொடுத்தது வெறும் கோகோபீட் மட்டும்தான். அவங்க மண்புழு உரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உயிர் உரம் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப கம்மி தான். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ ரொம்ப ஒரு கம்மியான ப்ரொடக்ஷன் தான், ரொம்ப கம்மியான ஒரு ரிசல்ட் தான் கிடச்சிது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஏன்னா நான் தான் தனியாக அதை வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து அதை பேக் எடுத்து அதுக்கு தண்ணி ஊற்றி அதெல்லாம் ட்ரை பண்ணி அது 30 பேக்கு நம்ம வந்து கஷ்டப்படணும். மாடி தோட்டம் வச்சுருக்க எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டன்ட்டு. ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டு ரெடி பண்ணி நம்ம போட்டு எதுவும் வரலையேன்ட்டு ஃபஸ்ட்டு கவலை. அதுக்கப்புறம் ரிசர்ச் தான். இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ வச்சுருக்கோம், பார்த்து ஒன்றா நோட்ஸ் எடுத்து ஓகே வெண்டைக்கு இவ்வளோவா. இதுக்கே ஆன்லைனில் நிறைய புக்ஸ் இருக்குது. புக்ஸ் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்கள், எந்தெந்த புக் படிக்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் கூட வந்து சின்னதாக ஒரு புக்கு வந்து மாடித்தோட்டத்துக்கு வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எளிமையான முறையில் நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அது எழுதுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய நாலேஜ் கேதர் பண்ணேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்தேன். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா தோட்டத்தில் வந்து நம்ம படித்ததை கொண்டு போய் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எல்லா விஷயத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் தோட்டத்தில் மட்டும் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது. நமக்கு என்ன செட் ஆகும், நம்மளோட இருக்கிற சூழ்நிலைக்கும் நம்ம இருக்கிற வெப்பநிலைக்கும் உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதுதான் வரும். ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்மாழ்வார் ஐயாவோட புக் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு நல்ல நாலேஜ் வந்து கொடுத்தது. நமக்கு தேனியோட அவசியம், நீரோட அவசியம், அதுக்கப்புறம் வெப்பத்தோட அவசியம், இது 3 அவசியத்தையுமே ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 3மே வந்து நமக்கு வந்து ஒரு செடி வளர்கிறதுக்கோ ஒரு இயற்கை ஒரு சூழ்நிலை அமைக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக தேவைப்படும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு எப்படி அமைக்கிறது அப்படின்றதையும் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சேன். அண்ட் இந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் மக்களுக்கு நிறைய பேரை சொல்லுவோமே, ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு விஷயமாக தான் ஆரம்பித்தேன். அண்டு ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ஓரளவுக்கு ஹிட்டாக இருக்கிற ஒரு வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வீடியோ தான். இந்த உருளைக்கிழங்கு வீடியோ நான் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் அந்த ஐடி கம்பெனி இதெல்லாம் மாறி கொஞ்சம் நாள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த டைம். அப்போ ரொம்ப சந்தோஷம், என்னோடய போட்டதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னு. அப்போ நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். அண்டு பேசும்போது அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற அளவுக்குலாம் அந்தளவுக்கு எடிட்டிங் கரெக்டாக இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக ஓரளவுக்கு நிறைய சோன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ பேசுகிற அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. பட் ஆனால் என்ன விஷயங்கிறத அப்போ கன்வே பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அந்த டைமிங்கில் அந்தளவுக்கு பெரிய யூடியூப் சேனல்லாம் எதுவும் கிடையாது சொல்கிறதுக்கு. ஸோ எந்த வந்து அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அப்போ நான் போட்ட டைமிங்லேயே ஓரளவுக்கு நல்ல ஒரு வியூ வந்தது.
அண்ட் அந்த வீடியோ தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு திருப்பி அடுத்தடுத்த வீடியோ கால் பண்ணணும். நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வீடியோன்ற ரேஞ்சில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 3-4 வீடியோவாவது மினிமம் பண்ணிடுறோம். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோன்ற மாதிரி தான் கான்செப்ட். பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 3 to 4 வீடியோஸாவது கண்டிப்பாக வந்துடுறோம். வாரம் லைவ் வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேனல் இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதுக்கு எவ்வளோ குயிக்காக உங்கள்கிட்ட ஆன்சர் வரும், எப்போது பிரேக்கில் இருக்கேன், எப்போது ஒரு ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ எல்லா டைமிங்குமே உங்களுக்கு ஒரு இப்போ ஏதோ ஒரு கொஷின் இருக்குன்னா அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த சேனல் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டுருக்கீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நமக்கு வந்து இருந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அண்டு இந்த மாடித்தோட்டம் இப்படி தான் க்ரோ ஆச்சு. மாடித்தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொட்டேட்டோ வளர்க்குறது, அதுக்கப்புறம் கீரைகள் வளர்க்குறது, எனக்கு எது மிகப்பெரிய தோல்வி கொடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு கீரை ஓரளவுக்கு தோல்வி கொடுத்தது. கீரையில் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எனக்கு என்ன சொல்கிறது ஒரு பெரிய நல்ல ரிசல்ட் மாதிரிலாம் எனக்கு அந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்கல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு அது ரொம்பவே ஒரு வருத்தமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் என்னடா நமக்கு கீரை இந்தளவுக்கு பெருசாக எதுவும் கொடுக்கலையே, பலன் கொடுக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் இருந்தது. பட் இருந்தாலுமே போக 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 என்னென்ன டெக்னிக்குங்கிறத கற்றுக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. கீரை வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கஷ்டம் எதுவும் இருக்காது. பட் ஆனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எறும்பு சாப்பிட்டு போயிடும். உங்களுக்கு மாடிலையோ இல்லை நீங்கள் போடுற இடத்துலையோ நீங்கள் வந்து விதைய போட்டிங்கன்னா எறும்பு டக்குன்னு சாப்பிட்டு போயிடும். உங்களுக்கு விதையே அந்த இடத்துல இருக்காது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எறும்பு பாதி சாப்பிட்டு விதையை டேமேஜ் பண்ணிட்டு போனாலும் அந்த விதை முளைக்காது. அதேமாரி விதை வந்து வாங்குகிற இடத்துல வந்து தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் வீடியோவில் வந்து என்னென்ன காரணங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்குன்னு நம்ம வீடியோவில் நிறைய விஷயத்த சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம வீடியோ கொடுக்கணும். நம்ம என்னென்ன ஃபெயிலியர் பண்ணோமோ அந்த ஃபெயிலியர்ஸையும் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லி தான் நம்ம ஒரு வீடியோலையும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வீடியோவை நான் கற்றுக்கிட்டு அதில் வர ரிசல்ட்டை வந்து உங்கள் கூட ஒரு ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆச்சு. அண்டு மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீங்கள் இயர்லி ஸ்டேஜஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தில் வெறும் ஒயிட் கலர் பேக் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்ததும் ஒயிட் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் நம்ம வாங்கும்போதும் ஓரளவுக்கு சீப் ரேட்டில் ஒயிட் கலர் தான் இருக்கும். பட் ஆனால் லாங் ரனில் நான் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது நல்லா கிழிய ஆரம்பிச்சிச்சு. அதுவும் உங்களுக்கு ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது கூட ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. பட் வெளியில் கிடைக்கிற அந்த ஒயிட் கலர் பேக் வந்து ரொம்பவே மட்டமான குவாலிட்டியில் இருக்குது. அது வாங்கி ஒரு 3 மாதத்துலேயே அது கிழிஞ்சிடுது. நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாளில் கூட கிழிஞ்சிரும். அந்தளவுக்கு தான் அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணில்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா பேக்கை நல்லா கிழிச்சு விடும். அது தண்ணிக்காகவோ இல்லை சாப்பாட்டுக்காகவோ ஏதாவது ஒன்று நோண்டும் போது அது பேக்கே கிழிச்சு விட்டு போயிடுது. அந்த அளவுக்குலாம் கூட ப்ராப்ளம் வந்தது. ஒயிட் கலர் பேக் வேணாம் ஒழிச்சு கட்டினோம் ஒயிட் கலர் பேக்கே அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% ஒயிட் கலர் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ரீன் கலர் பேக்காக போட்டேன். எல்லாம் மீதி வந்து இந்த பெயிண்ட் டப்பா 20 லிட்டர் பெயிண்ட் டப்பா அது நான் வந்து வாங்கி அந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. அதேமாதிரி கம்போஸ்ட்டுக்கு பெரிய ஒரு பின் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா நம்ம வந்து மாடித்தோட்டத்துக்கு வந்து நிறைய செலவுகள் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாடித்தோட்டத்தில் வந்து இவ்வளோ செலவு பண்ணணுமா? நான் ஸ்டார்டிங்கில் ஷேட் நெட்லாம் பெருசாக போனதில்லை. நிறைய பேர் நண்பர்கள் கேட்டாங்க, சார் நம்ம வந்து மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒரு காய்கறி எடுத்தால் கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி தானே ஆயிரும். கடையில் என்ன கொடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கு அதை விட அதிகமாக நம்ம போட்டு காய்கறி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே உழைப்பு வேறு இருக்குது, தண்ணி வேறு ஊற்றணும். ஸோ ஒரு எக்கனாமிக்காக பார்க்கும்போது மாடித்தோட்டம் வந்து சக்ஸஸ் கிடையாது அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையும் கூட ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நமக்கு வந்து எக்கனாமிக் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு கண்டிப்பாக அதில் வந்து கெயின் கிடையாதுங்க மாடித்தோட்டத்துலேருந்து. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கெயின் இருக்குது. நீங்கள் கண்ட கெமிக்கல் போட்ட காய்கறிகள் சாப்பிட்டு உடம்புக்கு கெடுதல் வந்து அதன் கொண்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் கண்ட நோய்க்கு நம்ம வந்து செலவு பண்ணுறதை விட நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் நம்ம சாப்பிட்றது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் பில் கண்டிப்பாக கம்மியாகும். இதுலேயும் இன்னொரு கேள்வி இருக்கும், எல்லா காய்கறிகளையும் நீங்கள் மாடித்தோட்டத்தில் பண்ணிட முடியுமா? உண்மையை சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா காயும் வந்து மாடித்தோட்டத்துலேருந்து எடுக்கிறது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பேசிக்காக இருக்கிற வெங்காயம் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வாங்குறது தான். உருளைக்கிழங்கு கூட ஏதோ ஒரு சீசன் 2 சீசன் எடுக்கிறேன். பட் ஆனால் ஃபுல்லாகவே ரவுண்ட் டைமில் நான் வந்து உருளைக்கிழங்குலாம் எடுக்கிறது கிடையாது. உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் கொஞ்சம் வெளில வாங்குறது தான். அதை தவிர ஓரளவுக்கு கீரைகள் வந்து கண்டிப்பாக வெளியில் வாங்குறதே இல்லை. அதை அடித்து சொல்லுவேன், கீரைகள் வெளியிலே வாங்குறது கிடையாது. 2.5 வருஷமாக வந்து கீரை வெளில வாங்குறதே கிடையாது. விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக ரொம்ப பூச்சி மருந்து இல்லாமல் சாப்பிடுங்க. மீதி வாங்கிட்டு வர காய்கறிகளை நல்லா கழுவி ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. வினிகர் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து 1 டீஸ்பூன் வினிகர் போட்டு ஒரு
பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் காய்கறியெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அந்த கெமிக்கல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக இன்னொரு வாட்டி தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பூச்சி மருந்து தெளிச்சிருப்பாங்க உங்களுக்கு காய்கறிகள் மேலே, பூச்சி எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் போகும். நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல, நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காய்கறி கடையில் போயிட்டு நீங்கள் வந்து காய்கறி வாங்கிட்டு வாங்க. அதை நீங்கள் வெளியிலேயே நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு 2-3 நாளைக்கு கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வாடாமல் இருக்கும். நீங்கள் மாடி தோட்டத்தில் காய்கறி வந்து பறிங்க. நீங்கள் வந்து பறிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 5-6 மணிக்கு மேலே பறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு நீங்கள் பறிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த காய்கறி வந்து ஓரளவுக்கு வாடி போயிடும். அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாடி போயிடும். அண்டு அப்படி அதுதான் இயற்கையான ஒரு விஷயம். பட் ஆனால் நீங்கள் வந்து காய்கறி வந்து கடையில் வாங்குகிற காய்கறியெல்லாம் பாருங்கள், அது அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே இருக்கும், வாடாமல் எவ்வளோ நாள் இருந்தாலும் அப்படியே இருக்கும். என்ன காரணம்? அது அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அடிச்சிருக்காங்க, அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு உடலுக்கு ரொம்பவே கெடுதலுங்க. நிறைய பேருக்கு தெரியும். இப்போ கேன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா குட்டி பையனுக்கு வர மாதிரி அந்தளவுக்கு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு வருது யாருக்கு போகுதுன்றது சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நோய்கள் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இது பயமுத்துறதுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்ட்டு நானுமே இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி யோசிச்சு தான் பேசினேன். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயத்தை க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் உண்மையாக இருக்குது. அதுதான் விஷயமே. இங்கே நிறைய பேருக்கு அதிகமான ரேஷியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு காற்றோ நல்ல ஒரு சாப்பாடும் இல்லாத ஒரு காரணம் தான். காற்றை ஆல்ரெடி மாசுபடுத்தியாச்சு. இப்போ சாப்பாடும் நல்லா மாசு ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதை தான் நம்மளும் சாப்பிட்டுட்ருக்கோம், பல வருடங்களாக சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சமாவது இந்த மாதிரி நல்ல காய்கறிகளோ நல்ல ஒரு விஷயங்களோ சாப்பிடும்போது நம்மளோட உடலில் வர நோய்களுக்கான டைம், இப்போ ஒரு 10 வருஷத்தில் நமக்கு நோய் வருது அப்படின்னா அது ஒரு 20 வருஷமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமான காய்கறிகள் சாப்பிடும்போது நம்ம லைஃப் ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ போகிறோம்னா ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து இந்த இயற்கை காய்கறிகள் ஓரளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு வர்றது உங்களுக்கு பயனுள்ளதாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு பெரிய பெனிஃபிட். இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ஒரு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இல்லை வந்து செடிகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நீங்கள் வந்து செடிகளை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உடல் உழைப்பு இருக்கும், ஓரளவுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க, எனக்கு வெளியில் போய் வாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கள் வீட்லையும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் தான். அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளில போய் வாக்கிங்னா எப்படா வெளியில் ரோட்டில் போய் வாக்கிங்லாம் பண்ண முடியுமா அப்படிம்பாங்க. அதுக்காக ட்ரெட்மில்லாம் வாங்குறதுக்கும் அந்தளவுக்கு வசதி இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, மாடித்தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்காகவே நான் ஓர்ஸ் பைப்லாம் கட் பண்ணி விட்டுறது, தனியாக பூவாளியில் பிடிச்சி ஊற்றுமா அப்படின்ட்டுருவேன். ஸோ அவங்க பிடிச்சி பூவாளியில் ஊற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாக்கிங் ஒரு மெத்தட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் வந்து ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்து நல்லா பண்ணாங்கன்னா மனசும் திருப்தியாக இருக்கும். பிடிச்ச விஷயத்தை நம்ம வந்து ஈகராக நம்ம பண்ணும்போது மன திருப்தியும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாடித்தோட்டம் பண்ண முடியல அப்படின்ட்டுருந்தாங்க. மாடித்தோட்டம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குங்க. சென்னையில் போன்ற நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு வந்து டெனண்ட்டில் வந்து டெனண்ட்டாக இருக்கும், யாரும் பண்ண விட மாட்டேன்றாங்க, ஓனர் பண்ண விட மாட்டேன்றாங்க, மாடி கெட்டுடுன்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃப்ளாட் சிஸ்டம், சொந்த வீடாக இருக்கும், அவங்க இதை விட ரொம்ப கஷ்டம். சொந்த வீடு இருக்கும் பட் ஆனால் பண்ண முடியாது, எங்களோட ஃப்ளாட் அசோசியேஷனில் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அண்டு சில பேர் பண்ணாங்கன்னா காய்கறி யாராவது திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க. என்னது திருடிட்டு போயிடுறாங்களா? ஆமாங்க, நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டு மாடித்தோட்டம் போட்டு காய்கறி விளை வைக்கிறோம், பட் ஆனால் காயே இருக்க மாட்டேங்குது, வேறு யாரோ பறிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றாங்க. இதுக்காக என்ன சிசிடிவி கேமரா அதில் வைக்க முடியும் அப்படின்றாங்க. சில பேர் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. இந்த ரேஞ்ச்லேயும் வந்து ஃப்ளாட் சிஸ்டமில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது, பட் ஆனால் உண்மையிலே நடக்கிற விஷயம். ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கம்மியான ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் தான் கொஞ்சம் அப்ரூவல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் மாடி தோட்டம்லாம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வெல்கமாக அதை வந்து பண்ணுறதுக்கு வரணும். மாடிலாம் இந்த அளவுக்கு பெருசாக எதுவும் கெடாதுங்க. உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி தான், மாடி தோட்டம் வச்சா மாடி கெட்டு போயிடுமா அப்படின்னு. நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்குது. கீழே தரையில் படுற மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஹைட் வச்சிங்கன்னா அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வடிஞ்சு போயிடும். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. அண்ட் இது மாதிரி தான் நம்ம மாடித்தோட்டத்தை அழகாக வந்து பராமரிச்சுட்டு வரணும். அண்ட் இவங்களுக்கெல்லாம் இப்போ ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலில் வர சூரிய வெளிச்சத்திலே நிறையா காய்கறிகளை நீங்கள் வந்து வளர்க்க முடியும். காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து சில கீரைகள்லாம் வளர்க்க முடியும். அதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு லிஸ்ட்டுக்காக சொல்கிறேன். புதினா,
கொத்தமல்லி கீரை எல்லா வகையும் நீங்கள் வளர்க்கலாம். அதுவும் வெந்தயக்கீரை ரொம்ப சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும். அதை நீங்கள் ஜன்னலில் வச்சு கூட வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கடுகு கீரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கடுகு கீரை வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட் கிராஸ், அதாவது கோதுமை புல். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பால்கனி மாதிரி இடம் இருக்குன்னா நீங்கள் தக்காளி வளர்க்கலாம், முள்ளங்கி வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சில காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஷேடாக இருக்குது, பால்கனி மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி பகுதிகளில் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வளரும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பழச்செடிகள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு செரி மாதிரி பழச்செடிகள்லாம் வச்சிங்கன்னா அது கூட பால்கனியில் ஓரளவுக்கு நல்லாவே வளரும். இது இல்லாமல் உங்களுக்கு பூச்செடிகள் அந்த மாதிரி நிறைய செடிகள் நீங்கள் வந்து பால்கனியில் நிறையவே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களோட கிச்சனில் கூட நிறையவே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான வீடியோஸ்லாம் வர டைமிங்கில் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையவே யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிற பொல்யூஷன் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பொல்யூஷனை விட ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் நிறையா வளர்க்கலாம். இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு பற்றியும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளான்ட்டை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க, மன நிம்மதியாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும்னா நம்மளை சுற்றி நம்மளை டென்ஷன் படுத்துறதுக்குன்னு 1000 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பிளான்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். ஒரு பூச்செடியை பார்த்தீங்க, பூ மலர்றதை பார்த்திங்கன்னா அந்த கவலையெல்லாம் அந்த பூவை பார்க்குறதுலேயே அப்படியே பறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு மன நிம்மதிக்காகவும் நீங்கள் வந்து செடிகளை வளர்க்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். அண்டு நல்லாவே வளர்ந்துட்டுருக்கேன். நம்ம சேனல் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த சேனல் ஆரம்பித்து ஆக போகுது, கிட்டத்தட்ட நாளைக்கோட. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே ஆக்சுவலி. அதனால தான் அப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நம்மளை பற்றி ஓரளவுக்கு தெரியணும், நம்ம சேனல் எப்படி ஆரம்பித்தோம், எப்படி டெவலப் ஆகிருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும், நம்மளோட ஃபேமிலி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஃபேமிலி கூட எப்பயுமே யுனைட்டடாக இருங்க. நன்றி, வணக்கம்.